மல்லிசையில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்கே மல்லி விஜய்கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் ஒரு லாயரையும் பார்த்து அவங்க மூலிமா எப்படியாவது விஜயை வெளியே கொண்டு வரணும், வெண்பாவை திரும்பவும் விஜய் கூட சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அதுக்கும் ராஜேஸ்வரி முட்டுக்கட்டை போட்டுட்டாங்க. ஏன்னா அந்த வக்கீல்கிட்ட போயிட்டு இது மாதிரி நான் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தரேன், அந்த கேஸ் எடுக்காதீங்க அப்படின்னு ராஜேஸ்வரி பணத்தை கொடுத்து அந்த வக்கீலை சரி பண்ணிடுறாங்க. அந்த வக்கீலும் சரி சொன்னதுக்கப்புறம் மல்லி என்ன படம் தெரியாமல் திக்கு முக்காடு நிற்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரி ஏன் தான் இப்படி இருக்கா, எதுக்காக இப்படி எங்கள் வாழ்க்கை கெடுக்கணும்னு இப்படி குறியாக இருக்கா, அவளுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு அரவிந்துக்கிட்ட ரொம்பவுமே அழுது ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அரவிந்தோடனே விடுங்க மேடம், இப்போ என்ன இந்த வக்கீல் இல்லைன்னா ஊரில் வேறு வக்கீலே இல்லையா, இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்காகவே கண்டிப்பாக நான் ஒரு நல்ல வக்கீலாக பார்த்து அந்த வக்கீல் மூலிமா விஜய் சார் எந்த தப்பும் பண்ணவே இல்லை அப்படின்னு வெளியே கொண்டு வர தான் போகிறேன். அதே மாதிரி வெண்பாவை அவங்கள்ட்டேருந்து பிரித்து விஜய் சார்கிட்டையும் உங்கள்கிட்டையும் ஒப்படைச்சி உங்கள் 3 பேரையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக நான் வாழ வைக்க தான் போகிறேன். அது வரைக்கும் நீங்கள் இருக்கும் கவலைப்படாதீங்க மல்லி, வாங்க போகலாம் அப்படின்னு மல்லியை அரவிந்த் அழைச்சிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கே நிஷா அப்புறம் கதிரேசன் வெண்பா 3 பேருக்கும் ஃபாரின் போகிறதுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுது. அதனால் நிஷா என்ன பண்ணுறாங்க, இந்த விஜய் மாமா எப்படி ஜெயிலில் தான் இருப்பார், போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நிஷா கிளம்பி நேராக ஜெயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்கிற ஜெயிலர் மூலிமா இது மாதிரி நானும் அவருடைய பொண்ணு வெண்பா வந்திருக்கோம், அவரை பார்க்கணும்னு சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய்கிட்ட சொன்னவொடனே என்ன என் பொண்ணு வந்திருக்காளா, எங்கே வந்திருக்கா அப்படின்னு விஜய் ஓடி வராரு. வந்து பார்த்தா நிஷா நிற்கிறாங்க. நிஷா பார்த்தோன்னே நிஷா வெண்பா எங்கே இருக்கா, வெண்பா கூப்பிடு நிஷா, வெண்பாவை நான் ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணும் நிஷா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெண்பா பார்க்காம, ப்ளீஸ் நிஷா வெண்பா கூப்பிடு. இது வரைக்கும் வெண்பாவை நான் பார்க்காம இருந்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் வெண்பாவை பார்க்காம ஒரு நாள் ஃபுல்லாக நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்கேன். சீக்கிரமாக வெண்பாவை கூப்பிடு நிஷா. இங்கே பாருங்க மாமா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இன்றைக்கி கட்டிருக்க சேரீ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க விஜய் ஒன்னே ஐயோ நிஷா, என்னுடைய தவிப்பை புரிஞ்சிக்காம நீ ஏன் இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு நீ வெண்பாவை கூப்பிடு. இங்கே பாருங்க மாமா, நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் தான் உங்களை பார்க்கணுன்ட்டு இங்கே வந்தேன், புரியுதா? வெண்பா உங்களை பார்க்கணுன்னு சொல்லவே இல்லை, அவள் டோட்டலாக மாறிட்டா. தான் அம்மாவையே நீங்கள் கொண்டிருக்கேன்னு தெரிஞ்சதும் வெண்பா உங்களை டோட்டலாகவே எடுத்துட்டா. இதுக்கப்புறம் உங்களை பார்க்கணுன்னு அவளுக்கு பிடிக்கவே இல்லை. நான் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வந்தேன், அப்படியே உங்கள் மூஞ்சை பார்க்கறதுக்கு பிடிக்காமல் அவள் வெளியே உட்காந்துட்டா. அதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? ஒரு சித்தியாக நான் அவளுக்கு நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவள் நீங்கள் பண்ண கெடுதல் எதையும் தெரிஞ்சுக்கிட்டு சி எங்கள் அம்மாவை கொண்ட குற்றவாளி கூட வாங்கத்தினாலும் பழகியிருந்தேன், அவன் எனக்கு அப்பாவே கிடையாது அப்படின்னு உங்கள் மேலே கொலவெளியில் இருக்கான் மாமாவை அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்னே இல்லை, என் பொண்ணு வெண்பா அப்போல்லாம் இருக்க மாட்டா, நீ போய் சொல்கிற நிஷா, தேவையில்லாமல் என் பொண்ணை பற்றி என்கிட்ட போய் சொல்லி என்னை கஷ்டப்படுறத தயவு செஞ்சு சொல்கிறேன், வெண்பாவை கூப்பிடு. ஐயோ மாமா, நான் ஏன் உங்கள்கிட்ட போய் சொல்ல போகிறேன், நீங்கள் தான் எங்கள் அக்காவை கொண்டீங்கன்னு கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து வெண்பா ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டா. வெண்பாவை போய் நாங்கள் கூப்பிட்டு கண்டிக்கும் போதும் விசாரிக்கும் போதும் வெண்பா உங்கள் மேலே எவ்வளோ கொலைவில் இருக்கான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் இருந்தாலும் நாங்கள் லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு முறையாச்சும் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் வெண்பா அழைச்சி வந்தேன். ஆனால் போகிறது தெரிஞ்சு கூட வெண்பா உங்களை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் வெளியவே உட்காந்துருக்கா. இரு 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 என்ன சொன்ன இப்போ நீ, எங்கே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக? எனக்கு ஒன்றும் புரியல நிஷா, என்ன சொல்கிற நீ? ஐயோ மாமா, ஒன்றும் இல்லை, நான் அப்பா அப்புறம் நிஷா நம்ம வெண்பான்னு எல்லோரும் போயிட்டு ஃபாரினில் செட்டில் ஆக போகிறோம். இதுக்கப்புறம் நாங்கள் இந்தியா வர்றது கஷ்டம்தான், இந்தியாவில் எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, அதனால தான் நாங்கள் அங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன சொல்கிற நிஷா, உண்மையாவா ஃபாரின் போக போகிறீங்களா? இங்கே பாரு நிஷா, விளையாடாத, வெண்பா என் பொண்ணு, அவளை அழைச்சி நீ ஃபாரின் போயிட்டுனா அப்புறம் நான் எப்படி வெண்பா பார்க்க முடியும்? இல்லை நிஷா, நீ சொல்கிறது எல்லாமே போய், என்னால் நீ சொல்கிறது எதையும் நம்ப முடியாது, உண்மையை சொல்லு, வெண்பா எங்கே, வெண்பாவை என்ன பண்ண சொல்லு நிஷா. ஐயோ மாமா, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? நான் தான் ஒருத்தர் சொல்கிறேன்ல, வெண்பா உங்களை பார்க்க விருப்பலாமல் வெளியே உட்காந்துருக்கா. நான் வெண்பா அப்பா 3 பேரும் ஃபாரின் போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் 2 நாளில் நாங்கள் ஃபாரின் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து ஒரு வாட்டியாச்சும் வெண்பாவை காட்டிட்டு போகணும் தான் வந்தேன். ஆனால் அவள் பார்க்க விருப்பம் இல்லாமல் வெளியே இருக்கா. சரி மாமா, நான் கிளம்புறேன், எனக்கு மணியாச்சு அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்னி எங்கே பண்ணிஷா, நான் வேணா உன் காலை வேணா விழுறேன், என்ன ஒரு வாட்டியாச்சும் வெண்பாவை காட்டின்ட்ட ப்ளீஸ் நிஷா அப்படின்னு விஜய் பயங்கரமாக அழுகிறாரு. வெண்பா வெளியே இருக்காங்க. நிஷா முடிச்சு வெளியே போயிட்டு வெண்பா போகலாம் வா அப்படின்னு சொல்லி வெண்பாவை அழைச்சிட்டு போகிறாங்க. விஜய் பயங்கரமாக அழுகிறாரு. அப்படி உண்மையாலுமே நிஷா சொன்ன மாதிரி வெண்பா என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாரா?
ஏன் இப்படி என்னை பார்க்க வரவே இல்லை அப்படின்னு அழுகும்போது அந்த ஜெயிலர் வராரு. வந்து என்னாச்சு விஜய் சார், ஏன் இப்படி அழுகுறீங்க, ஏன் செல்லுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட, சார் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, அங்கே உண்மையாலுமே யாராவது உள்ளே வந்தது அப்படின்னு கேட்க, உள்ளே சார் நிஷான ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட பேசுனுச்சு, அந்த பொண்ணு வந்துச்சு, அப்புறம் சின்ன பொண்ணு வெண்பா அந்த பொண்ணு பேர், அந்த பொண்ணு வந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணு இங்கே உள்ளே வராமல் வெளியவே உட்காந்துக்குச்சு. கேட்டதுக்கே எனக்கு அங்கே போகிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் உண்மையாலுமே என்ன ரீசன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்ல, அவர் சொன்னதை கேட்டு விஜய் அப்படியே மனசு குலுங்கி அழுகிறாரு. அப்போது வெண்பாவுக்கு என்னை பார்க்க பிடிக்க விருப்பம் இல்லையா, அதில் தான் நிஷா சொன்ன மாதிரி வெண்பா வரலையா, வெண்பா மனசில் விஷத்தை கலந்துட்டாங்களே, என் பொண்ணு எப்படியாப்பட்ட பொண்ணு, ஆனால் கடைசியில் அவளே என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கானா, அப்போ நான் அந்தளவுக்கு ஒரு மோசமான அப்பாவை மாறிட்டேனா, அப்போ வெண்பா அதுக்கப்புறம் என்கிட்ட பேச மாட்டாளா, என்கிட்ட வரமாட்டாளா, நான் இனிமேல் தனிமரம் ஆகிட்டேனா அப்படின்னு விஜய் பயங்கரமாக அழுகிறாரு. விஜய் அழுகிறத பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு நரக வேதனை கண்டிப்பாக எந்த ஒரு அப்பாவுக்கும் வரக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் ஒரு முக்கியமான மீட்டிங் அப்படின்னு காரில் வராங்க. காரில் வந்து ஒரு வீட்டு வாசலை நிப்பாட்டிட்டு வெளியே வரும்போது அந்த வீட்டு ஓனர், அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மல்லி தங்கியிருக்காங்களே ஹவுஸ் ஓனர், அவருடைய வீடு தான். அவருடைய வீட்டில் தான் நம்ம ராஜி கார் நிப்பாட்டிட்டு வெளியே வராங்க. அவர் வந்து, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் கார் நிப்பாட்டிருக்கிறது என்னுடைய வீட்டு வாசல், அதனால் கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுங்க, எங்களுக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ராஜி ஒன்று, இங்கே பாருங்கள் சார், இது ரோடு தானே, ரோட்டில் நிப்பாட்டு போகிறோம், அது மட்டும் இல்லை எங்களுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவர் தான், நான் போயிட்டு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்து கார் எடுத்துக்கிறேன், ரஞ்சி வா போகலாம். மேடம் நான் தான் சொல்கிறேன்ல, எங்களுக்கும் கார் இருக்குது, நாங்களும் வெளியே போவோம் வருவோம், அதனால் எங்கள்கிட்ட குழந்தையும் இருக்குது, கார் நிற்கிறது இடைஞ்சலாக இருக்கும், தயவு செஞ்சு காரை கொண்டு போய் முன்னாடி போடுங்க, முன்னாடி அங்கே இடம் கிடக்கல, அங்கே போட்டுட்டு நீங்கள் எங்கே வேணும் போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு அவர் சொல்ல, யோ நான் தான் சொல்கிறேன்ல, சும்மா துணை பேசிகிட்டு இருக்கேன், இங்கே பாருமா, வாயா போயான்னு சொன்னு வச்சுக்கேன், உனக்கு மரியாதை தான் சொல்லிட்டேன், என்னையா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேண்ணா, இங்கே பாரு, நான் அப்புறம் உன்னை டீ போட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். என்ன டீ போட்டு பேசுவியா, பேசு பார்ப்போம், பேசியா பார்ப்போம். ரஞ்சி ஒன்று, ராஜுமா வேணா விடுங்க, விடு ரஞ்சி, டீ போடுறாமே, டீ போடுறா பாப்பா டீ அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு வேணாம், ஏடா வேணாம், யோ இனியா வேணாம் சொல்லியா, இங்கே பாடி பார்த்து பேச சொல்லிட்டேன், நானும் பார்த்துட்டு இருக்க, ரொம்ப மரியாதை பேசிகிட்டு இருக்கேன், என்ன டீ போட்டு பேசிட்டியா அப்படின்னு சொல்லி ராஜி அந்த ஹவுஸ் ஓனரை பலனும் அறிய போகிறாங்க. அப்போதைக்கு அந்த ஹவுஸ் ஓனருடைய மனைவி வந்து அவரை இழுக்க, கரெக்டாக ராஜி அடித்த அடி அந்த ஹவுஸ் ஓனருடைய மனைவி கன்னத்தில் விழுந்தது. அவங்க அப்படியே முறைக்கிறாங்க, என்னடி என் புருஷனையே வாடா பண்ண பேசினாமல் கை உங்களை அழுப்பு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி பலன்னு அறிகிறாங்க ராஜியை. ராஜி ஒன்று, ஏய் நீ யார் அரைஞ்சி தெரியுதா, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய பணக்காரி தெரியுமா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ எவ்வளோ பெரிய பணக்காரி எவ்வளோ இருந்துட்டு போ, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, எங்கள் வீட்டு வாசலில் கார் நிப்பாட்டினா நாங்கள் கேட்க தான் செய்வோம், கேட்டால் கை ஓங்குவியா, அப்படி ஓங்கின கையை பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஏசு இல்லை, புரியுதா, எங்கள் மேலே ஒரு கை பழு நினச்சாலும் உன் கண்ணை பழுத்துரும், போடி முடாந்தாண்ட அப்படின்னு சொல்ல, ராஜு உன்னை முறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க. ரஞ்சி என்னையும் அடிச்சாலாவ, இவள் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ராஜி சும்மா இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து தோலில் போட்டுக்க போகிறாங்க. கண்டிப்பாக அந்த ஹவுஸ் ஓனர் மனைவியும் எப்படியும் மல்லிக்கு தெரிஞ்சவங்க தான், எப்படியும் மல்லிக்கு இந்த விஷயம் தெரிய வரும், அப்படி தெரிய வரும்போது மல்லிக்கும் அவங்க துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் கண்டிப்பாக அந்த ஹவுஸ் ஓனர் அப்புறம் அவங்களுடைய மனைவி 2 பேர் சேர்ந்து மல்லிக்கு உதவி பண்ண தான் போகிறாங்க. ஸோ அவங்களுடைய உதவியோடு தான் மல்லி ராஜியை இது வரைக்கும் ராஜி பண்ண எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாக பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.